சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் 500 பேர் என்னுடைய தலைமையின் கீழ் இருக்காங்க. சின்ன திரையில இன்னைக்கு நான் 6 சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஆல் லாங்குவேஜஸ். சோ எங்க கிட்ட வந்து இது வந்து அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் பார்க்க கூடாது. அந்த கதாபாத்திரத்துக்கு யார் தேவைன்னு பார்த்து போடுவோமே தவிர இது ராதிகா சீரியல் ஆக்ட் பண்றவங்கள போடக்கூடாது. அந்த மாதிரி அணிலாம் எங்க சின்ன திரையில கிடையவே கிடையாது. நான் என்ன சொல்றேன், அவங்க அந்த மாதிரி பார்த்து சில நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலனா அதுக்கு உங்க சங்கம் என்ன செய்யும் கேக்குறேன். நாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. சார் உங்களுக்கு ஒரு கேள்வி, இந்த கேள்வியோட தொடர்ச்சி தான். இன்னைக்கு வந்து பாக்யராஜோடைய குடும்பமே பாத்தீங்கன்னா 2 ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தயவு செஞ்சு இந்த பிளவு அப்புறம் அந்த பிரிவு உடைப்பு இதெல்லாம் தயவு செஞ்சு நம்ம தவிர்க்கிறோம். பாக்யராஜ் சார் வந்து ஒரு மூத்த கலைஞர். அவர் 2 பக்கமும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க விரும்புறாரு. அந்த சிந்து பேசின மேடையில இருந்தாரு. அவங்க அணுகுமுறை என்னன்னு தெரிஞ்சிருக்கும், எங்க அணுகுமுறை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். 1 நிமிஷம் சார்பா வந்து சாந்தரவே பேசுவாங்க. ஒரு கேள்வியா வாங்க. நீங்க பேசுறாரு. இப்ப ஆக்சுவலா நான் அடிச்சு முடிச்சுட்டு நான் சின்ன வேலை நான் சென்னை கிளம்பணும். அவங்க கிட்ட ஒரே கேள்வி, அந்த வேலையை தள்ளி விட்டு முடிஞ்சா மதியமும் போயிட்டு வந்துடுறாங்கன்னு சொன்னாங்க. அப்பா அந்த மீட்டிங் போனது பிரச்சார மீட்டிங் இல்லை, அது ஒரு சமரச மீட்டிங் சொல்லி கூப்பிட்டாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒற்றுமையா இருக்கணும் அந்த ஒரு ஆசையெல்லாம் போனாரு. அங்க போய் அவர் சிறும்போது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசினாரு. அதுவும் அப்பா வந்து தப்புன்னு சொன்னாரு. அந்த வேலையிலேயே வந்து சிறும்போது உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாரு. இதுதான் நம்ம இங்க வரல அப்படின்னு சொன்னாரு. நீங்க குடும்பத்துக்கு பார்க்கணும். நீங்க பிளவு போடக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனா எஸ்எஸ்ஆர் பையன் என்ன சொல்றாரு, இவங்கதான் எங்க குடும்பத்தை பிளவு பண்றாங்க. இந்த சப்ஜெக்ட் விட்டுட்டு வேற சப்ஜெக்ட் போறீங்களா ப்ளீஸ்? சந்தோஷமா இருக்கும். 25 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்எஸ்ஆர் வீட்டுல சொத்துக்களை பிரிச்சுட்டாங்க சார். ஒரு நிமிஷம் எஸ்எஸ்ஆர் ராஜேந்திரனுடைய மூத்த மகன் யோகவன், ராஜேந்திரகுமார், கலைவாணன், அவருடைய பொண்ணு பாக்கியலட்சுமி எல்லாரும் நேற்று பேட்டியில இந்த பாண்டவர்களை வந்து வந்ததுனாலதான் குடும்ப புரிஞ்சு போனது தப்பு, அதை என்னைய கூட அந்த கண்ணன் சொன்னாரு. நான் பேசி சொல்லணும் விசாரிச்சாரு, இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் நேற்று சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, விஷாலுக்கும் சரத்துக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருக்கு, அதனாலதான் வந்து அணியை பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமல் சார் வந்து வெளிப்படை ஆதரவு கொடுக்குறாரு. எங்களுக்கெல்லாம் சுய அறிவில் அந்த சுய சிந்தனை கிடையாது. அவரு ஒரு விஷயத்துல பங்கு பெறறதுக்கோ அல்லது முடிவெடுக்கிறதுக்கோ அவருடைய சொந்த பிரச்சனைக்காக எல்லாரும் இருக்கோம். அவங்களுக்கு எங்க மேல சொல்றதுக்கான குற்றச்சாட்டுகள் கிடையாது. தெரிவிக்க முடியாத பிரச்சனை என்ன பிரச்சனை இருந்தா தானே அது அவருக்கு ஐபிஎல்ல வந்து இவர் கேப்டனா இருந்தாரு. கேப்டன் இறங்கவே மாட்டாரு. அவர் வெளியே வந்துட்டாரா? உங்களை எல்லாரும் கேப்டன் கேப்டன் கூப்பிட்டதால நீங்க அந்த கேப்டன் நீங்களும் கேப்டன் தமிழ் திரையுலகம் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கேப்டன் விஜயகாந்த் தான். இந்த அணியை பொறுத்த வரைக்கும் எங்க கேப்டன் நாலு சார். தனிப்பட்ட முறையில பிரச்சனை, பர்சனல் வெண்டட்டா, நான் இதுதான் லாஸ்ட். நான் என்ன ஊருகா போய் நான் இந்த நாடக நடிகர்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றதை விட இந்த கேள்விக்கு தான் அதிகமா பதில் சொல்றேன். நான் முதல்ல அவங்களுக்கு என்ன நல்லது பண்ண போறோம், என்ன செய்ய போறோம், குடும்பத்துக்காக என்ன பாடுபட போறோம், ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். என்னோட பர்சனல் வெண்டட்டாக்கு நான் ஒருவேளை இந்த நடிகர் சங்கத்துல இந்த சங்கம் பிரச்சனை எடுத்துட்டு கையில நான் செயல்பட்டேன்னா என் பின்னாடி நான் ஒன்றுதான் இருப்பேன். இத்தனை பெரியவங்க, இத்தனை சீனியர் ஆக்டர்ஸ், யங்ஸ்டர்ஸ்
எல்லாருக்கும் வந்து they have the mind of their own. என்ன நான் சொன்னதுனால வந்து ஒரு நாள் வரலாம், 2 நாள் வரலாம். சத்தியமா சொல்றேன், மறுபடியும் நான் சொல்ல வேண்டியது லாஸ்ட் அண்ட் ஃபைனல். I have no personal vendetta against Mr. Sharad Kumar. I have something against Mr. Sharad Kumar as the president of Nadigar Sangam. He happens to be the president of Nadigar Sangam. அவ்வளவுதான். நான் அப்படி பார்க்கிறேன். நீங்க என்னன்னா ஷரத் சாருக்கும் விஷாலுக்கும் பிரச்சனை, ஷரத் சாருக்கும் விஷாலுக்கும் பிரச்சனை வந்து விஷாலுக்கும் தலைவர் ஆஃப் நடிகர் சங்கம். தயவுசெய்து தப்பா நினைக்க வேணாம். நான் நாடக நடிகர்கள் எல்லாரும் ராதிகா சரத்குமார் வந்து உங்களை விஷால் ரெட்டின்னு சொன்னாங்க. அது குறிப்பிட்டு சொன்னதுக்கு ஏதாச்சும் உள்ளர்த்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஐயா தெரியுங்க. தனுஷ் போன்ற தயாரிப்பாளர்கள் ஒரு ஒருங்கிணைப்புக்கோ சமாதானத்தை வந்து அதை நீங்க ஏற்றுக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? மறுபடியும் நீங்க அதே கேள்வி கேட்டுருக்கீங்க. சமாதானம் எப்படி? தேர்தல்னா 2 அணி இருந்தாதான் தேர்தல், ஒரு அணி இருந்தா அங்க தேர்தலே கிடையாது. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாம் திரும்ப வேலை செய்ய ஆரம்பிக்கணும். நிறைய வேலை இருக்கு எங்களுக்கு. இந்தியாவுல எலெக்ஷன் நடக்குதுடா. இந்தியாவுல இல்ல ஒரே நிமிஷம். அதாவது இந்த சங்கத்து பிரச்சனைகள் சார்பா நாங்க அவங்க கிட்ட கேட்டோம். 2013ல இருந்து ஆரம்பிச்சது எங்களுடைய அந்த தொடர்பு. நாங்க வந்து கேள்வி கேட்கணும், சரியான பதிலையும் கிடைக்கவே இல்லை. ஒரு காலகட்டம் வந்த பிறகு நீங்க இவ்வளவு பேசுறீங்க, தேர்தலில் முடிஞ்சா ஜெயிச்சு நீங்க வந்து நீங்க என்ன இவ்வளவு பண்ணிருக்கீங்கன்னு அவங்க தான் தேர்தல், ஏன்னா நிர்வாகம் அவங்க கிட்டதான் இருக்கு. அவங்க தான் வந்து தேர்தல் அறிவிக்கிறாங்க. 30 வருஷமா ஒரு தனிப்பட்ட நபரிடம் இந்த சங்கம் சிக்கி தவிக்கிறது. 10 வருடமாக சரத்குமார் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் இந்த நிர்வாகம், இந்த வலைப்பின்னல் எல்லாம் தெரியும். அவங்க தான் இந்த தேர்தலுக்கு வாங்க தேர்தல் முதலாக தேர்தல் அறிவித்த பிறகு கூட விஷால் அவர்கள் ஒரு கேள்வி சொன்னார், சார் தேர்தல் எங்களுக்கு வேணாம் சார், தயவு செய்து அந்த எஸ்பிஐ ஒப்பந்தத்தை ரத்து செய்து விடுங்கள், நாங்கள் உங்களோட இணைந்து பணிபுரிகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் தீவிரமாக அவர்கள் தான் தேர்தலுக்கு எங்களை அழைத்தார்கள். நாங்கள் தீவிரமாக இருக்கோம். இன்னைக்கு வந்து எல்லா வெளியில பார்க்கிறோம், எல்லாம் பார்க்கிறோம், எல்லாம் சுமூகமா போயிட்டு சார். நடிகர் சங்கத்துடைய மூத்த உறுப்பினர் வந்து தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவங்கள சந்திச்சு நீங்க வந்து ஓட்டு போடணும், நேரில் வர வச்சுக்கணும். 7 கோடி மக்களுடைய பிரச்சனை அவங்க கிட்ட இருக்கு. ஆனால் எங்களுடைய முறை, எங்களுடைய பெருமை, எங்களுடைய மூத்த உறுப்பினர் என்ற வகையில் அவளை அழைப்பது எங்களுடைய பெருமையும் கடமையும் கூட. ரஜினிகாந்த் போய் பாத்தீங்க, அந்த குரூப் ரஜினிகாந்த் போய் பாத்தீங்க, கமலஹாசன் உங்களுக்கு ஆதரவு வெளிப்படையா சொல்லிட்டாங்க. விஜயகாந்த் நீங்க போய் பாத்தீங்க, அவங்க போய் பார்க்கல. விஜயகாந்த் நல்லவர்களுக்கு வாக்களிப்பேன்னு சொல்லிட்டாரு. என்ன பேசுறாரு, என்ன சொன்னாரு உங்களுக்கு? இல்லைங்க, வாக்கு கேட்கறது எங்களுடைய கடமைங்க, எல்லாம் கேட்டிருக்கோம் சரிங்களா. அது எல்லா உறுப்பினர்களையும் நாடக நடிகர்கள் இருந்து மும்பையில் இருக்கக்கூடிய நடிகர்கள் வரையிலும் திரைத்துறையை சார்ந்த நாடக உலகத்தை சார்ந்த அத்தனை கலைஞர்களிடம் பார்த்து கேட்பது எங்களுடைய கடமை. இது தேர்தல் நேரம், நாங்க கேட்கிறோம் சரிங்களா. இந்த பாண்டவரணி யாரையும் குறை சொல்லாம ஓட்டு கேட்டிருக்கோம். ஒருத்தரை கூட குறை சொல்லாம எங்களை நம்பி ஓட்டு போடுங்க மட்டுமே சொல்லிருக்கோம். ஆதரவு வந்து உங்களுக்கு இப்ப நல்லா பெருகிட்டு இருக்கு, வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கிற இந்த சூழ்நிலை உங்க சமரசத்துக்கு வராங்க. அப்ப இதன் பின்னணியில பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்லைங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க உங்க வார்த்தைக்கு சார், உங்க வார்த்தைக்கு எங்க கிட்ட வந்து வாழ்த்து கேட்காதீங்க. மன்னிக்கணும். உங்க வார்த்தைக்கு எங்க கிட்ட இருந்து பதில் எதிர்பார்க்காதீங்க. நாங்க எங்க கடமை தேர்தல் நேரம் இதை செய்யறோம், உங்களோட பகிர்ந்துக்கிறோம் சரிங்களா. இப்ப எங்களுடைய உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்களோட பேசணும். நாங்க நீங்க அவங்களோட கேட்கணும். அவங்களுடைய கேள்விக்கு நீங்க நேரடியா பதில் சொல்லாட்டியும் சமூக வலைத்தளங்கள்ல ரொம்ப அவங்க கேவலமா விமர்சித்து நிறைய பதிவுகள் வருது. அதுக்கு பின்னால் நீங்க தான் இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுடைய வலைத்தளங்கள்ல வந்து சைபர் கிரைம் இருக்கு, விசாரிச்சுக்க சொல்லுங்க. சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க. நாங்க அவங்கள தப்பா எடுத்துக்க வேணாம், அவங்கள விசாரிச்சுக்க சொல்லுங்க. ரொம்ப நன்றி. நீங்க வந்ததுக்கு தயவுசெய்து தப்பா நினைக்க வேண்டாம். அடுத்தடுத்த ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை இப்போ நாங்க எங்க குடும்பத்தை சார்ந்த அத்தனை மெம்பர்ஸ் நாங்க சந்திக்கிறோம். இப்ப கொஞ்சம் நீங்க அந்த கேமரா கொஞ்சம் பின்னாடி வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாரும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நாங்க பேசும்போது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.